போகா துயரம் போங்குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாமே நீருடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கும் மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தருகே சம்போ அறிவோம் நாம சிவாய வேத விநாயக
பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே மாணவ செல்வம் இப்படியே இருக்கல அதுக்கு பிறகுதானே இருக்கு மாணவ செல்வங்கள் பூரா முட்டை கட்டி கொண்டு இருக்கின்றது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் சொன்ன உடனே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த பார்வதிபுரம் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடகாசியம்மா சந்தனமாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய ஆலயத்திலே தை மாதம் தை மாதம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திலே இரண்டாவது வருடமும் நாமளுடைய வெள்ளிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஊருக்கு போனாலும் வேற ஊருக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு தோணும் ஆனா இந்த ஊருக்கு வந்தா மட்டும் அப்படி தோணவே செய்யாது இது உங்க சொந்த ஊரு உனக்கு உங்க அப்பா வர பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு கிட்டத்திலே தானே இருக்கும் ஆகையினாலே இரண்டாவது வருடமும் நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள் வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு குடியழைப்பை முன்னிட்டு அதாவது குடியழைப்புனா என்னையா நல்ல சரக்கு அடிக்கணும் ஒன்றரை பாட்டில் நீ நேரத்தை அடிச்சுட்டு தானே வந்திருக்க ஒன்றரை பாட்டில் அடிச்சுட்டு அதை யாவப்படுத்தாத பைபாட்ஸ் ரோட்ல போய் நிக்கணும் 25,000 நஷ்டமாயி போச்சு அதான் பைபாட்ஸ் ரோட்ல நின்னோம்னா அது ஏற்கனவே இப்ப ஒரு வாரமா குடியழைப்பு அழைச்சுக்கிட்டு தான் இருக்க அந்த குடியழைப்பு இல்ல குடியழைப்பு அப்படின்னு சொன்னா நாமளுடைய சொந்த பந்தங்கள் உச்சார் உறவினர்களை இந்த மாதிரி எங்க ஊர்ல திருவிழா வச்சிருக்கோம் அம்மானுடைய ஆலயத்திலே வில்லு இருக்கு மேளம் இருக்கு கரகாட்டம் இருக்கு முளப்பாரி இருக்கு மக்களுடைய கும்மி பாட்டு இருக்கு அதனால எல்லாரும் நீங்க கோயிலுக்கு வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை குடியில் உள்ள மக்களை அழைக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் குடியழைப்பு அப்பேற்பட்ட இந்த குடியழைப்பை முன்னிட்டு எந்த ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும் அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே இந்த உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம் பின் சொல் முன்னால் வந்திடலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஊருக்கும் இந்த ஆலயத்திற்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் நாம வருவதற்கு முன்னால ஆன போதிலும் இரண்டு காதார கேட்டுக்கலாம் பரிசுகளையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கலாம் ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் 6 பிழை 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாதே மதே மான் மழுவோ பாதே மதே மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பாம்பணி
புரிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் புனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம்.
சந்தோஷமா பாடுவோம் மேலகையா வருவான் மிருதங்கமும் போடுவான் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாங்க அம்மா சங்கீதங்கள் பாடுவாங்க அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிடர்களை உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடிகள் அதனையும் படைத்து படைத்ததோர் உலகத்திலே என்ன இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் மூ உலகத்தை படைத்தார். மூ உலகம் என்று சொன்னா எந்த உலகம் தெரியுமா? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதல தவள முதலை எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும் அதல்ல. அதலை சுதலை ஆதி பாதாள உலகம்னு சொன்னா என்ன தெரியுமா? அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம் தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னா நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. நிக்கவே பெலம் இல்லையா போய் தோண்டி பார்க்க போறாவலாம். மம்பட்டியை தூக்கி இப்படி தோல்ல போட்டேன்னு வை குப்பரை விழுந்துருவேன். நீ டவுசர்ல சிப்ப போடுறா நீ உன் பேண்ட மாத்திட்டு வா பொத்திக்க சிப்பு போட்டுக்க அப்படி மானம் கெட்டு போச்சு. என்னாச்சு பேண்ட்? மானம் கப்பல்ல போகுது. எப்பா சும்மா பிள்ளைக்கு வெக்கமாயி கரெக்ட்டா தான் போட்டுக்கீரு. நீ நல்லா தான் போட்டுருக்க. ஆமா சின்ன ஓட்டை இருக்கு. ஆமா சின்ன ஓட்டை. ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதி ஏலையா சத்தம் போடக்கூடாது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? நிச்சயமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராட்சுதன். அப்பேற்பட்ட வல்லரக்கராட்சுதனுக்கு 16 வயதிலே பட்டம் சூட்ட வேணும் என்று வல்லரக்கராட்சுதன் ஆதி பாதாள உலகமெல்லாம் 16 வயதுக்குள்ள பட்டமனை சூட்டுவாரா செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசமுகர் சூடு உலகமெல்லாம்
அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், அவன் கஜானா காலியாச்சு. பண பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். அவனுக்கடை 56 தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கேன். அப்படி இருக்கும் போது மக்கள் இதனால் இதுவரைக்கும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை, காப்பம் கொண்டு கொடுக்கவில்லை, எனக்கு யாருமே காணிக்கையே செலுத்தவில்லையே மந்திரி. அதனால அவனுக்கட 56 தேசத்திற்கும் சென்று நான் சொன்னேன்னு நீ போய் பறை ஓசை அடித்து வா. பறை ஓசை அடிக்கவா ஆட்டுமென்று சம்மதித்தான். மந்திரியாகப்பட்டவன் அம்பாரியவை அலங்கரித்தான். ஆனையின் மேலே ஒத்த முரசும் கையுமாகவே அமர்ந்து கொண்டு அவன் 56 அரசருக்கும் அடித்தான் பறை ஓசை. நல்லா படிக்க பாட்டு. அவன் பறை ஓசை அடித்த உடனே பாதாள உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரிய, நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, நான் உங்க மண்ணை அரக்கனே பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம், ஏதா இருக்கால் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை ஏனென்றும் கேட்க மாட்டோம், அவன் மண்டை பலம் இருந்ததா மல்லுக்கு தவறவும் சொல்லு, யுத்த கொடி நாட்ட சொல், நாம யுத்தம் செய்து பார்த்திட, மல்லு கொடி நாட்ட சொல்லு, மல்லு கொடி நாட்ட சொல்லு, அவனை மல்லு செய்து பார்த்திடலாம். நெஞ்சிலே துணிவிருந்ததே, ஆனா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லடா. சண்டையிலே ஜெயித்தாமனு சொன்னா அவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதி இல்லைன்னு அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு சொல்லி இவன் இங்க வரட்டுதான். ஏ பாவி, இவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்கவே தெரியல. இங்க போனா அங்க போகுது, அங்க போனா அங்க போகுது, யார் துன்பத்திலே நிக்க. அப்பந்தான் மந்திரி பார்த்தா நம்ம அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும், பேசாம நம்ம காட்டை பார்த்து போனோம். நான் காட்டை பார்த்து போனோம், நீங்க பாட்டை பார்த்து போங்க. அதாவது பாடுனா சரி, காட்டுல போய் வேலை வைக்கணும். ஆமா, காட்டுல வேலை பார்த்தாதான் உடம்பு நல்ல செம்பு கிடைக்கும். அதனால நம்ம அவனை இவனன்னு அலைவதை காட்டிலும் இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது இந்த பேல வனவாசம் அனுப்பணும். வனவாசம் போனவே வந்தாத்தான் உண்டு, வரலனா இல்ல. அவன் வரவில்லையானா நாட்டுல நமக்கு எந்த துன்பமும் இல்லை. அப்படி என்று மந்திரியாகப்பட்டவன் மனதிலே எண்ணிக்கொண்டு அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து வல்லரக்கா பகுதி பணம் கேட்டு போ, என்ன படையெடுத்து வாரா, நான் கிட்டி பணம் கேட்டு போ, உங்களை கேவலமா பேசுதான். ஏய் மந்திரி, பகுதி கேட்டதுக்கு படையெடுத்து வந்தானா, திரட்டுடா நம்மடைய சண்டைக்கு போவோம். ஒரு படையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏ ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் என்ன ஆச்சுப்பா? அப்ப குதிரைப்படை இருக்கா? மெட்ராஸுக்கு வடக்க குதிரைப்படை இருக்கா? சென்னையில என்ன செய்யுது? ஸ்விமிங் பூல் ஓடுது. மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில ஸ்விமிங் பூல்ல ஓடுதா? ஆமா ஆமா. அப்படியா? அப்படின்னா என்ன? அதான் மெட்ராஸுக்கு வடக்க சென்னை இருக்கு. சரி, சென்னைக்கு தெற்க மெட்ராஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, சரிதானே. அதான் மெட்ராஸ்ல குதிரை எங்க போயிருக்கு? அதானே காக்கேன்.
குதிரை வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஓடல, வேற எங்க ஓடுது? மெரினா பீச்ல ஓடுது. பாத்தி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு அந்த அளவுக்கு கூறு கிடையாதுல. அவர் கூறுல எங்க வர போறாருன்னா இல்ல. அதாவது சரி, ஒட்டகப்படை இருக்கா? ஒட்டகப்படை பாலைவனத்துக்கு போயிருக்கு. பாலைவனத்துக்கு போயிருக்கா? அப்ப என்னதாயா நீ படை வச்சிருக்க? இப்ப இருக்க 2 படை. என்ன படை? ஒண்ணு சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படைக்கு சமையல் பிள்ளை வந்தாச்சு. சரி, வேற என்ன படை இருக்கு? இன்னும் ஒண்ணு மூட்டை படை இருக்கு. மூட்டை படை இருக்கா? இங்க மயிலமாலாம் இட்லி அவிச்சா பூவா இருக்கும். அப்படியா? ஆமா. மூட்டை படை தீய வச்சு கொளுத்தினாலும் வராது. மூட்டைப்படை இருந்தா தீய வச்சுதான் கொளுத்தணும். அது எரியலன்னு சொன்னா நீ கிட்டத்துல உட்கார்ந்து தீய வச்சுக்கிட்டே இரு. அப்படியா? ஆமா. எனக்கு அந்த தீத்தல் வேலையா? நீ நல்ல வேலை பாப்ப, மூட்டி விடுதால நீ பெரிய ஆளு. சரி, அதனால உன்னை மூட்டி வைக்க சொன்னேன். அப்படியா? சரி. ஆகையினால என்ன இருக்கக்கூடிய படம் அத்தனை இது போய் இருக்கு. படப்பெல்லாம் பூரா விட்டு போச்சு. படப்பெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல, நல்லா இருந்துச்சு. படையவே சரிச்சுட்டாங்க. பூரா எல்லாம் போச்சு, கொஞ்சமா கரைஞ்சு போச்சு. ஆமா, படையெல்லாம் இத்து போய் கிடக்கு. பூரா இத்து போச்சு. அதனால என் மன்னா வல்லரக்கா, பல்லுக்கு போனாலும் மல்லு படை நமக்கு இல்லை கிடையாது. யுத்தத்திற்கு போனாலும் யுத்த படை நமக்கு இல்லை மன்னா. அதனால நான் சொல்லுவதை கேளுங்க. சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுமைதான் ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் மன்னா. அன்பினாலும் பொறுமையினாலும் சாதிக்க முடியாத எந்த காரியத்தையும் கோபத்தால ஒரு நாளும் சாதிக்கவே முடியாது. அதான் பொறுமையா போகணும்னு சொல்லுவாங்க. பொறுமையோடும் அன்போடு இருக்கிறவங்க காரியத்தையும் சாதிக்கலாம். கோபப்பட்டு எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எமயகிரி மலையிலே ஆருணிய வனத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி நீங்கள் அரும்பெரும் தவங்களை இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த துண்டுவாமுனி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? அவன் மந்திரியாகப்பட்டவன் சொன்ன போது அரக்க அப்பந்தான் லேசா புத்திய கொஞ்சம் எட்டி பாக்க, ஏ மந்திரி, தவம் இருக்கணுமானா நான் எங்க போய் தவம் இருக்கணும்? யாரை எண்ணி தவம் இருக்கணும்? நானே இந்த 56 தேசத்திற்கும் ஒரு அரசனாக இருக்கனே. எனக்கு மேல ஒரு ஆண்டவை ஒருவர் இருக்காரோ? எனக்கு மேல ஒரு ஆண்டவை இருக்காரோன்னு கேட்கான சண்டாளப்பாவி. அப்ப அவன் கோயிலுக்கு போயிருப்பானா இல்ல சாமியத்தான் கும்பிட்டு இருப்பானா? கோயிலுக்கு போனா தானே தெரியும் சாமி எங்க இருக்குன்னு. இவன் கோயிலுக்கும் போகல, சாமியவும் கும்பிடல. வீட்ல டிவியை போட்டு பாப்போம். ஆமா, போட்டு பாப்போம். ஆமா, சங்கடப்பட்டா சாமியை தேடி வரத கேப்போம். சங்கடப்பட்டா தான் சாமியை கும்பிடுவாங்க. சந்தோஷமா இருந்தா நாங்க பொம்பளைய பூரா டிவி போட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியா? நாடகம்னா ஏ அப்பா, சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ் தமிழ்ல நாடகம், ஷீ தமிழ்ல நாடகம். இதுல விளம்பரம் போட்டா அதுல விளம்பரம் போட்டா அதுக்கு அடுத்து, அதுலயும் விளம்பரம் போட்டா அதுக்கு அடுத்து, 4வது பார்த்து முடிச்சான்னா முதலாவது போட்டதுல விளம்பரம் முடிஞ்சிடும், நாடகம் போட்டுருவான். அதுலயும் விளம்பரம் கரெக்டா போட ஆரம்பிச்சிருவான். இங்க முடிஞ்ச உடனே நாடகத்தை பாப்பா. அப்படியே சுத்தி 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 வர 6 மணிக்கு போடுற நாடகம் தான். 11 மணி வரைக்கும் இதே வேலை. உங்க வீட்டுல ஆட்சி இருக்கல்ல? ஆட்சி இருக்கா? யாரு? யார்? நம்ம ஆட்சி. சொல்லு. ஆட்சி வந்து டிவி போட்டுக்கிட்டே இருந்தா ஓயாம. சரி, எனக்கு கோவம் வந்துருச்சு. வந்துட்டோம். ஆமா, நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நீ டிவியே போட்டு பாத்துக்கிட்டே இருக்க, எனக்கு சாப்பாடோ சௌகரியம் எதுவும் செய்ய மாட்டோம்ங்க, கொடுக்க மாட்டேங்க நேரத்துக்கு நேரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்டு நின்று சாப்பிட போறோம்னு. நீ எனக்கு ஒரு அவ நாடகம் பார்க்கான நீ நாடகம் நிக்க போனியா? ஆமா, அவ சொன்னா நாடுகிட்டே நிக்கியாரு. சரி, இந்த டிவியை மறைக்காம அங்கிட்டு போய் தள்ளி நின்னும். நீ நாடுக்குனாலும் பரவாயில்ல, டிவியை மறைக்காம நில்லு. டிவியை மறைக்காம அவன் கெட்டிக்காரி தானே, புண்ணியவதி. ஒரு சிங்கம் செல்லு வச்சிருக்க, அந்த சிங்கத்தை சுத்தி எத்தனை சிங்கம் உட்கார்ந்துருக்குன்னு பாரு. அதாவது பாரு,
காப்பு கட்டினாலும் போறாது, சாமி ஆடினாலும் போறாது. கோயில்ல என்ன கதை பிடிக்காங்க, சாமி எப்படி வந்துச்சு, அந்த அம்மாவை ஏன் கும்பிடுதோம் அப்படின்னு முதல்ல கதையை தெரிஞ்சுக்கிடணும்டா. கண்டிப்பா தெரியணும். அதான் நல்ல வளர்ந்த கூந்தலா இருந்தா சரி வளைச்சு போட்டு சாமி ஆடலாம். ஆமா, அதை போட்டு அள்ளி போட்டு விரிச்சு போட்டு ஆடுவாங்க. ஆமா, என்ன மாதிரி மொட்டை தலையில சாமி வந்தா நான் நேட்டும் இருக்க வச்சு ஆட்ட வேண்டியதானே. இருக்கதாங்க இருக்குது. என்ன நீ ஒரு டோப்பா முடி வாங்கி வச்சுக்க, அப்படியா நல்லா இருக்கும் ரொம்ப. அவன் பின்னாடி அவருக்கு உனக்கெல்லாம் சேலை கட்டி விட்டான். அவருக்கு இருக்க கூந்தலுக்கு அவர்லாம் ஊரே ஒரு அலப்பு அலப்பிடுவாரு. அந்த கூந்தல் வச்சுக்கிட்டு நம்ம தாலக்காருக்கு இருக்க கூந்தலுக்கு அவர் மேல சாமி வந்துச்சுன்னா யாரு போய் பிடிக்க முடியாதுடா. கட்டி கிடந்து உருளு. சரி, ஆகையினாலே எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே சென்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த துண்டுவா முனிவரங்களை வாங்கி கொண்டு தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா. மந்திரி சொன்ன உடனே ஆட்டுமென்று சம்மதித்தான். நம்ம ஆருணியத்துக்கு போகணும்னு சொன்னா இப்படியே போக கூடாது. எப்படி போகணும்? தவக்கோலத்தை எடுக்க வேணும் என்று அவன் எப்படி வருகின்றான் தெரியுமா? எப்படி ஐயா? தலைய மொட்டைதானே அடித்தான் தானே, தலைய மொட்டைதானே அடித்தான் தானே, சன்னியாசி கோலம் கொண்டா கோலம் கொண்டா, சாவி நல்ல உடையணிந்து சுத்திராட்ச மாலை ஓட்டு மாலை ஓட்டு, நீரறி அனைத்து எல்லாம் நெத்தி சாமி நெத்தி திருநீர பூசுவானா, அவன் திருநீரும் பூசுவானா. அவனோ நீரறி அனைத்து எல்லாம் அவன் திருநீரை பூசுவான். அவனோ ஆயிரம் முழங்கம் பொங்கொண்டு அவன் எட்டாத மலையதி சாமி எட்டாத மலையதில அவனோ எமயகிரி வருவதற்கு சாவி உடையணிந்தான். கழுத்திலே ருத்ராட்ச மாலைகளை போட்டான். தலையவே மொட்டையடித்து நெச்சி நிறைய பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து தவ பொருளை தோளிலே வைத்துக் கொண்டு அவன் நாடு விட்டு நகரம் விட்டு 6 சுனைகளைத்து அடர்ந்த வனம் சோலை கண்டான். 8வது வனம் கடந்து யமேகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். அவன் குளித்து நீராடினான். ஈரத்துயில் கலையாமல் எடுத்த முந்தி புளியாமல் தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று அவன் வரும்போது எத்தனையோ ஆகாத சகுனங்கள் அவன் முன்னால் வந்தது. ஆனால் அத்தனையும் கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான். பார்த்த சகுனத்தை எல்லாம் பாவியவன் அறியாமல் அவன் தவம் இருக்க வேணும் என்று எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான் தெரியுமா? அவை சாந்து கொண்டு தரைமெளி சாந்து கொண்டு மெல்ல தரைமெளி சந்தனத்தான் அவன் சந்தனத்தான் அவன் சந்தன
அவன் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்து வாழை இலைகளை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தட்சணையோடு தேங்காய் பழங்களை எடுத்து வைத்து அதிலே அவன் தீபங்களை ஏற்றி ஆல குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தான். கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி ஊசியிலே ஒரு காலும் உச்சாந்தலையிலே மறுகாலுமாக நாசி அடைக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறான் வல்லரக்கன். ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா? அதுவும் இல்லை. 12 வருட காலங்களாக அந்த இறைவனை இன்னும் எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறந்திடாமல் அன்னம் தன்னை அருந்திடாமல் அரணாற்புகள் மறந்திடாமல் அரணே நல்ல அரணே அரணே அரணநாமத்தை சொல்லு அப்பந்தான் அரக்கன் நினைக்கா. என்ன நினைக்கா? 12 வருடமா நம்ம தவம் இருந்து வந்திருக்கோமே. பகவான் நினைத்து தவம் இருக்கோமே. இந்த ஆண்டவே இன்னுமே நாமளுக்கு வரம் கொடுக்க வரவில்லையே. வரவில்லை. என்ன காரணம்? ஒருவேளை தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை தேங்காய் உடைக்கும் போது எதைய மாத்தி போட்டுருப்போமா? இல்லையே, நாமல் தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமா என்று அந்த ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். எப்படி புலம்பினான்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ
பார்க்க யானத்துல பாக்கும்போது யானத்துல பார்க்கல யானத்துல பார்த்தா சாப்பாடு தெரியும். சரி அது நீ ரூபா கொடுத்தனா உன் வீட்டுக்காரமா சாப்பாடு போட்டு யானத்தை தருவார். நீ ரூபாய கொண்டு கொடுக்கலன்னா சாப்பாடு தட்டுல உன் முகம் தான் தெரியும் ஞானத்துல. என்ன பாப்பா சொன்ன நீ? நான் ஞானத்திலே பார்க்க சொன்னேன். நீ ஞானத்துல உன் பாத்திரத்துல பார்க்க சொன்னேன்னா அவருக்கு ஞானமே கிடையாது. பிறகு நீ அதுல பார்க்க சொன்னா அவர் எப்படி பாப்பாரு? அதான் தெரியல உங்களுக்கு. ஞானம் இருந்தா ஞானத்துல பாப்பாரு. நல்லா இருப்பலே. ஞானம் இல்லாத மனுஷங்கிட்ட ஞானத்துல பாரு ஞானத்துல பாரு. ஆண்டவன் சிவபெருமான் மூன்றாவது கண் தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்கும் போது ஆருணிய வனத்திலே அந்த அரக்கனுடைய தவங்களை கண்டு அடேங்கப்பா இப்பேற்பட்ட அரக்கனுக்கு நம்ம இதுவரைக்கும் வரம் கூடாமலே இருந்து விட்டோமே, இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேணும் என்று ஆண்டவே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏம சாம நேரம் இலை குடுங்கா சாமம் போல அடுத்த சாம நேரம் அரக்கனுக்கு வரம் கொடுக்கவே ஆண்டவன் புறப்பட்டு வருகின்றார். அவர் புறப்பட்டு வர ஒரு நேரங்கால வேண்டாமா? இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? இந்த ஆண்டவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு? ஒருவேளை ஆண்டவன் படி இழக்க போவாரோ? படி இழக்க போவத்தான் செய்வாரு. அப்பமும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும், ஆதித்தன் உதிக்க வேண்டும், அரணார்படி எடுக்க வேண்டும். சூரியனும் உதிக்கவில்லை. அப்பமும் பார்வதி நான் தானே படியரிசி எடுத்து கொடுப்பேன். அப்ப இந்த இரவு நேரத்துல இறைவன் நம்ம கிட்ட சொல்லாம எங்க தான் போறாரு என்று பின்னால் எழுந்திரித்து வந்து ஆண்டவா பரம்பொருளே நான் எங்க இருக்க நாதா நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? சக்தி நான் எங்க இருக்க சிவன் உமக்கு அங்க என்னையா வேலை? ஏ பார்வதி என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா எட்டாத மலையிலே எமேகிரி பர்வதத்திலே போகத்த லைட்டு அந்த லைட் இல்ல பரவே போக்ஸ் லைட். என்ன லைட்? போக்ஸ் லைட். எதுக்கார அண்ணாச்சி இப்ப மைக் புடுங்க போறாவோ? போக்ஸ் லைட் போய் போகத்த லைட்ங்க. போகத்த லைட்னு எனக்கு அப்படிதான் பேர் தெரியும். என்ன லைட் தெரியுமா? எங்க இருக்கு? எருக்குழி பல்பு. நான் கூட பரவாயில்ல தாத்தா, நீ எருக்குழி லைட்னுல சொல்லிட்ட. அது எங்க இருக்கியா? அது சீரழிஞ்ச பல்பு. அப்படியா? ஆமா சீரழிஞ்ச பல்பா? ஆமா சீரிஸ் பல்பு. அதெல்லாம் சொல்ல வாயில வரல தானே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா அண்ணா தெரியுது. அண்ணா தெரியுது. அது என்ன? டியூப் லைட். ஆமா டியூப் லைட் இல்ல, அது டியூப் லைட். அது எதுக்கு சீரழிஞ்ச பல்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்கு? இப்போ வந்து எல்லாம் கிளீனா எரியுது. சரி முன்னாடி இப்படி லைட் கிடையாது. அது அப்படியா? முன்னாடி பூரா பல்பா இருக்கும். ஓடையில் 4 எரியும் 4 எரியாம நடக்கும். அதுக்கு தான் சீரழிஞ்ச பல்புன்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூரா எல்லா பல்பும் கிளீனா எரியும். அதான் கேட்டேன். ஆமா இது இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது. இங்க இல்ல எங்க ஊர்ல. ஆமா எங்க வீட்ல. ஆமா அப்புறம் எருக்குறி லைட்டா? ஆமா சரி அது எருக்குறி இல்ல மாப்ள, மெர்க்குரி. எருக்குறி என் வீட்டு முன்னால கிடக்கு தாத்தா. பெரளைய மட்ட போறி மெர்க்குரி லைட். நாக்கு வர வர பெரள மட்ட. நாக்குல உனக்கு 10 அடியில வேலை குத்தி உன்னை கொண்டாந்து விட்டா சரியா வரும். 10 அடியா? 10 அடி வேலை 10 அடி 12 அடியில குத்துனம்னு வை. ஆத்தா வாசலுக்கு வந்து நான் தெருவு நல்ல நீளமான தெருவு தான். உனக்கு நேத்திய கடை நின்னு ஆடலாம். உனக்கு நேத்திய கடை இருக்குன்னு சொன்னா தாளக்காரருக்கு குத்தி விடு. தாளக்காரருக்கா? அவருக்கெல்லாம் நாக்கு நல்லா தான் பரலுது. அப்படியா? உனக்கு தான் நாக்கு பெறலவே மாட்டுக்குங்க. அப்படியா? பெறவே இன்னொரு காரியம் செய்தியா? என்ன? அதாவது உனக்கு வேல் குத்த வேண்டாம் தாத்தா, நாக்குல குத்திரும். நாக்குல ஒரு அடினால் நச்சுன்னு குத்திரலாம் போதும். அப்படியா? 4 நாளைக்கு நாக்கு அசைக்கவே முடியாது. நீ நாக்க மட்டும் லேசா உள்ள இழுத்துட்டேன்னு வை, அம்பிட்டு தானே 2 ஆயிரும்ல. அப்படியா? வரவே நாக்குல வேலை குத்துனா நல்ல பசுவும் பாலா காய்ச்சி கொண்டு வந்து தருவாங்க. யாரு? வீட்டுல குடிக்க முடியணும். குடிக்க முடியணும். அண்ணாக்கதான் உன்னை தூக்கி ஊத்தணும். இல்ல ஜங்கு வச்சு தான் போட்டணும். இல்ல டீப் அவன் சொன்ன மாதிரி டீப்பை சொருகிடுவான். நீங்க வேலை குத்திவிடா என்ன குத்தி விட முடியா? உனக்கு தான் நாக்கு பரல மாட்டுக்கு. அப்படியா? அதாவது சரி குத்தன்னு சொன்னா நான் குடத்துக்காரருக்கு குத்தி விடு. அவன் எனக்கு குத்தி
ஆகையினால அதோ பார்த்தாயா பார்வதி, எட்டாத மலையிலே எமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். ஆண்டவா, வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், இல்ல நான் மத்தியானம் போகலாம், இல்லைன்னா நீங்க சாயங்காலம் கூட போயிட்டு வரலாம். நீங்க இப்ப போனாலும் தப்பு இல்லையா ஆண்டவா? நீங்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனான்னு. உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான், அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம். சரி பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடம் இருக்கும், இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லலாம் இல்லையா? என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பார்வதி, அப்படின்னா நான் அரக்கனுக்கு எப்படி வரத்தை கொடுக்க? ஆண்டவா, உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? அவனை கூப்பிட்டு பூலோகம் சென்ற அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே வரத்தை கொடுப்போம். போவோமா? நானும் வரேன். என்ன வரணுமோ இவ அங்க இருந்து போவோமா அக்கான்னு கேட்காவோ, அவ போவோமா அப்படிங்காவோ, அத நானும் போவோமான்னு கேட்டேன். ஒத்தையில போவத்தான் செய்யலாம். ஒத்தையில போனா அது வேற கோவில் திருவிழா பத்தியா, ஒரு ஆளோட போனா பேசி போக நல்லா இருக்கும். அதுக்குதான் போவோமாக நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. அவ நினைப்பாவோ நீ துட்டுக்கு உட்கார்ந்துருக்க, வரி கொடுத்துருக்கு, அதனால கடைசி வரைக்கும் இல்ல கேட்கணும். பரவாயில்ல. அதாவது ஒரு தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, நாங்கள் ஒரு தெய்வத்தினுடைய திருக்கதைய ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கணுமா, அது ஒரு புண்ணியம். ஒரு தெய்வத்தினுடைய வரலாறை ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டா அதில் ஒரு புண்ணியமா, அது ஒரு புண்ணியம். ஆமா, அதனால புண்ணியத்தை சேர்ப்போம். பாடக்கூடியவர்களும் பக்தியா பாடணும், கேட்கிறவங்களும் பக்தியா கேட்கணுமா, கேட்டா தான் அந்த கதை புரியும். போவோமான்னு கேட்க கூடாது. சரஸ்வதி எங்க இருந்து வருகிறாள்? சரஸ்வதி வாரான்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சரஸ்வதி உன் நாக்குல குடி இருக்காமா அப்படின்னா, சரஸ்வதி நாக்குல இருக்கா, ஆனா அங்க இருந்து எந்திரிச்சு வந்து தான் இங்க உட்காருவா. சபையில இருந்து தான் வாரா. சபையில இருந்து தான் சரஸ்வதியே வருவா. அப்ப சபையில உள்ள மக்கள் பூரா எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? சரஸ்வதி ரோட்ல இருப்பா. சரஸ்வதி பிறகு கீழே அந்த அம்மா உட்கார்ந்துக்கிடுவா, மேல வரமாட்டா. அதனால நீங்க இருந்தா தான் சரஸ்வதி, அதனால நீங்க இருந்தா தான் சரஸ்வதி இங்க வருவா, இல்லைன்னா வரமாட்டா, வந்துக்கிட மாட்டா. அதனால பிறகு போவோம். 1 மணி நேரம் ஆகட்டும். நான் வீட்டுல 1 மணிக்கு பூஜை, 1 மணிக்கு பூஜை முடிஞ்சோன்னா போங்க. ஆகையினால அப்பேர்வட்ட அரக்கனுக்கு நந்தி தேவனை வரவழைத்து நீங்க வரத்தை கொடுங்க ஆண்டவா. பார்வதி சொன்ன உடனே பகவான் சிவபெருமான் நந்தி தேவனை வரவழைத்து, எப்பா ஏ நந்தி தேவா, அதோ பார்த்தாயா ஆருணிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும் அப்பா. ஆண்டவா, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவனை எப்படி அழைத்து வர முடியும்? எப்பா நந்தி தேவா, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாத. அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்துவதற்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்லுகிறேன் கேளு. இதோ இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் கையிலே கொடுத்து அவன் வாயிலே போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கின 3.25 நாளிகையில் அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும் அப்பா. அவன் தப்பி தவறி அவன் கீழே விழுந்தானையான, தப்பி தவறி அவன் முழுங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு ரெக்கை எங்க முளைக்கும்? செப்புல முளைக்கும்?
இல்ல 2 பிட்டியிலையும் வந்து முளைக்கும். அப்ப குப்புறலாம் தள்ளும். அவன் முழுங்கிட கூடாது. 2 கடவாயிலையும் கரெக்டா ஒதுக்க சொல்லு. சரி அப்ப அந்த 2 குலுக்கை கொண்டா. குலுக்கை இல்ல தாத்தா. என்ன தாத்தா? குலுக்கை இப்ப எந்த வீட்ல இருக்கு? இல்லையோ. பேத்திய வீட்ல இருக்கா? பேத்திய என்னமா இருக்கா? இருக்கல. பரவாயில்ல. அவ நல்ல கெதியா இருக்கா. அவ இருக்கு போய் தானே இந்த வரத்து வர. அவ பேத்திய நல்ல கெதியா இருக்கா. அந்த குலுக்கை இல்ல தாத்தா. இது பச்சிலை குளிகை. ஓ குளிகை. குலுக்கை இருந்தது அந்த கால வீட்ல. பெரிய ஆட்கள் வைத்திருந்தாங்க. இப்ப குலுக்கைய பூரா ஆத்துல விட்டாங்க. அதேதான் இந்த வீட்ல இருக்கு. அவ குந்தாணி தெரியுமா? குந்தாணி உன் வீட்டுக்காரி வீட்ல எல்லாம் இருக்கா? அந்த குந்தாணி நான் அந்த குந்தாணியே சொல்லல. பிறகு குந்தாணினா மழை காலங்கள்ல வீட்டுக்குள்ள வச்சு நெல் குத்துவாங்க. வீட்டுக்குள்ள வச்சு குத்துவாங்க நெல்லு. ஆமா. யார் ரைஸ் மில் கிடையாது அப்போ? அப்ப ரைஸ் மில் இல்ல. அவர் சொன்ன மாதிரி குந்தாணினா நீங்க தப்பா நினைக்க கூடாது. குந்தாணி அப்படின்னா மழை பெஞ்ச அன்னைக்கு வீட்டுக்குள்ள குத்துவரல் பதிச்சிருப்பாங்க. அதுல குத்தும் போது நெல்லு வெளியே விழக்கூடாதுன்னு சொல்லி அந்த குந்தாணினா அடி சிறுத்து வாய் விளிம்பு விரிந்து இருக்குமா. அத வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பேர் முறப்பட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஆமா இப்ப அப்படி சொன்னாதான் கேக்கும். அது உரப்பட்டி வேற குந்தாணி வேற என்னாச்சு? அம்மா நாங்கெல்லாம் உரப்பட்டி தான் சொல்லுவோம். அப்படியா? ஆமா அதைத்தான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு இன்னைக்கு பொம்பளைய சில பேர் கொஞ்சம் கனமா இருந்தா சொல்லுவாங்க, ஏ குந்தாணி குந்தாணியா இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அது வேற ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது. அது ஒரு பாத்திரம் தான். அப்போ மூலிகை பச்சிலை குளிகையவை கையில கொடுத்து அரக்கனுடைய வாயில் போட்டு ஒதுக்க சொல்ல வேணும் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்திதேவன் பூலோகம் வந்து எமகிரி மலையிலே ஆலமர தடியிலே அமர்ந்து கொண்டு அரக்கனை அங்கு இங்கும் தேடி பார்க்கிறார். எங்கு தேடியும் காணவில்லை. அந்த அரக்கனை காணாத நந்திதேவன் எப்படி அழுது புலம்புகின்றார் தெரியுமா? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.